ஓம் நமச்சிவாய. அஸ்வஸ்வியா சேனல் சார்பாக அவங்க எல்லோரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் அஸ்தங்கம், லக்னாதிபதியே அஸ்தங்கமான அதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்குங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். இப்போ மேஷ லக்னத்துக்கு லக்னாதிபதி யார்? செவ்வாய். இப்போ அந்த செவ்வாய் சூரியனுக்கு மிக நெருங்கிய தொடர்பு இருந்தால் இங்கே செவ்வாய் அஸ்தங்கம் அடைஞ்சிடும். ஸோ இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, லக்னாதிபதி அஸ்தங்கமான என்ன விளைவுகள் ஏற்படுங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே லக்னாதிபதி எந்த ஒரு ஜாதகருக்கும் அஸ்தங்கமான அந்த ஜாதகர்கள் பொதுவாக ஞாபக மறதி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கவனக்குறைவு இருக்கும். சிலர் நம்ம பார்த்துருக்கலாம், பேசிகிட்டு இருக்கும்போது தூங்குவாங்க. சிலர் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுடைய கவனம் வேறு ஒரு பக்கம் இருக்கும். சிலருக்கு நம்ம அவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்போம், கொஞ்ச நேரம் கழித்து அதே கேள்வியை நம்ம அவங்ககிட்ட திருப்பி கேட்குறோம்னா அதுக்கு அவங்களால சரியான முறையில் பதில் சொல்ல முடியாது. இந்த மாதிரி நபர்கள் பொதுவாக அவங்களுடைய லக்னாதிபதி சூரியனால் அஸ்தங்கம் அடைகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? லக்னாதிபதி சூரியனால் அஸ்தங்கம் அடைஞ்சால் பொதுவாக இவங்க அதிகமாக பேச மாட்டாங்க. சட்டுன்னு அவங்களுக்கு யோசனை வராது. ஒரு முடிவு எடுக்கிறதுல ரொம்ப காலதாமதம் ஏற்படும். ஒரு மாதிரி சில நேரங்களில் மந்தமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இங்கே சூரியன் எவ்வளோக்கு எவ்வளவு லக்னத்துக்கு மிக அருகில் வருதோ அந்த அளவுக்கு பாதிப்புகளை அதிகப்படுத்தும். சூரியனுக்கும் அந்த குறிப்பிட்ட லக்னாதிபதிக்கும் இடையில குறைஞ்சது 6 டிகிரி 6.40 டிகிரி இருந்தால் இந்த பிரச்சனைகள் அதிகமாக காணப்படும். அந்த நெருக்கம் இன்னும் குறைஞ்சி இப்போ சூரியனுக்கும் அந்த லக்னாதிபதிக்கும் 1 டிகிரி 2 டிகிரி தான் வித்தியாசம் இருக்குது. அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே அதிகப்பட்டு காணப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பொதுவாக இவங்களுக்கு லக்னாதிபதி சூரியனால் அஸ்தங்கம் அடையும் போது ஒரு மாதிரி மந்தகதியில் இருப்பாங்க. அதிகமாக தூங்குவாங்க, சரியாக பேச மாட்டாங்க. அதே மாதிரி ஞாபக மறதி இருக்கும். சட்டுன்னு முடிவெடுக்க மாட்டாங்க. கவனக்குறைவு இருக்கும். நாம் இதை பல வழியில் தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இங்கே நாம் தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்ன அப்படின்னா, இங்கே லக்னாதிபதி அஷ்டவர்க்கத்தில் வலுவான பிரச்சனைகள், இப்போ நான் சொன்ன பிரச்சனைகள் எந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே அந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி ஓரளவுக்கு சமாளித்து வாழக்கூடிய திறன் ஏற்படும். அதே நேரம் அந்த லக்னாதிபதி அஷ்டவர்க்கத்தில் வலுவிழந்துட்டா, சூரியனாலையும் அஸ்தங்கம் அடைஞ்சிட்டா, இப்போ சொன்ன பிரச்சனைகள் எல்லாமே ரொம்ப அதிகப்படியாக அவங்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலித்து அவங்க வாழ்க்கையில் பெரிய அளவில் சாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருவோம். மேலும் இது போன்ற பல நல்ல பதிவுகளை வரக்கூடிய காலங்களில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.